ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி நட்டுஷிப்போட எபிசோட் 251 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் அவனாலதான். இதுதான் அவனோட ஆஃப்டர்நூன் டைகர் அட்டாக். ஹீரோடோராவா? ஆனாலும் அவனோட பவருக்கு தான் இப்படி அதுவா? கைசன்சேக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுமோ? ஹீரோட முக்கியம் பவரை பாடுறா. கதை பேசுறது அது வெடிச்சதுனால ஏற்பட்ட விளைவுகள் நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு. தயாரா இருங்க. காட்டி அழிச்சிட்டு வர போகுது. என்ன பண்ணு பார்ப்போம். அது நேரம் புட்டு ஆயிட்டு இருக்கோம். பவர்ஃபுல்லான ஆளை பில்லரில் என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஓடு எடுத்துட்டாரு. தயவு செஞ்சு நகராத. உன்னோட இந்த ஜுட்சு ஒரு சாதாரண எனர்ஜி பாம்புன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இந்த நீல கலர் ஆரா பேர் என்ன? ஹெரோடோரா ஒரு தாய் ஜுட்சு. அது சக்ராவா பயன்படுத்தக்கூடிய நின்ஜுட்சு கிடையாது. பாக்குறதுக்கு அது வெறும் ஒரு பஞ்ச் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது இடி மாதிரி இருக்கும். இது மூலமா அழுத்தம் கொடுத்து காத்த நம்ம எதிரில இருக்கிறவங்களை நோக்கி திசை திருப்பலாம். முதல்ல அது கம்ப்ரஸ் ஆகி அப்புறம் அது வேகமா பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கிற அந்த ஆரா சக்ரா கிடையாது. 7th கேட் ஆஃப் ஷார்க்க திறக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நீல நிற வேர்வை வர்றது சாதாரண விஷயம். இது என்னோட ஆர்வத்தோட உழைப்போட ஒரு வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். எனக்கு புரியுது. நான் எனர்ஜி பாம்புன்னு நினைச்ச விஷயம் ஒண்ணுமே இல்லாம போனதுக்கு காரணம் இதுதானா? நாம 3வது முறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறோம் இல்லையா? இப்படி ஒரு தாக்குதலை நீ வெளிப்படுத்துவிட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப கூட நான் யாருங்கிறது உனக்கு சுத்தமா ஞாபகமே வரல. யாரானா அவர்தான் அசையாதன்னு வார்னிங் கொடுத்தாருல. ஒரு ஒரு விரல் அசைஞ்சிருக்கு. நீங்க கலக்கிட்டீங்க கைசென்சே. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆள் பார்க்கதான் குடமிளக மாதிரி இருக்கீங்க, ஆனா அடிக்கிறடி இடி மாதிரி இருக்கு. ஆனா என்ன உங்க நீல நிற வேர்வதான் கொஞ்சம் நாத்தடிக்குது. இது மட்டும் சரியா நடந்துச்சுன்னா அகாட்ஸ்கியோட திட்டம், அவங்க தலைவன் யாருங்கிறது எல்லா டீடைல்ஸுமே நமக்கு கிடைச்சிடும். இனவீச்சு அளவுக்கு இல்லைனாலும் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன். ஓ இவருமா? ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். உள்ள வந்துட்டேன். இதுதான் இருக்கிறதுலயே கஷ்டம். மிஸ்டர் உஷிகாக்கி, எங்க பாருங்க, நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடலாம்ல? வேண்டாம், பரவாயில்ல. எனக்கு உங்களோட உபசரிப்பு தேவை கிடையாது. ஏய், நான் தான் சொன்னல, அவன் எப்பவுமே அப்படிதான். அவனை தனியா விடு. அவன் யார் கூடயுமே பழக மாட்டான். அவன் எப்பவுமே இப்படித்தான். ஆனா நம்ம எல்லாரும் இப்ப ஒரே மிஷனுக்காக தானே வந்திருக்கோம். அப்ப ஒன்னா பழகினா நல்லா தானே இருக்கும். அப்படியே அவங்க கிட்ட நம்ம பேசினாலும் மனுஷனான நமக்கும் சுறாவான அவனுக்கும் பேச என்ன இருக்கு? என்னாச்சு? நாம இப்ப இங்க இருந்து கிளம்பி ஆகணும். மிஸ்டர் உஷிகாக்கி, டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா வெளியே போலாமா? அட்லீஸ்ட் டின்னர். இதுக்கு நான் கூட டாவுது. நல்லா கவனிக்கு சாமி. சைபர் காப்ஸ பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம என்கோடன் மிஸ்ஸையும் பத்திரமா பாத்துக்க. புரியுதா? ஒரு சைபர் கார்ப்பு கூட எதிரியோட கையில சிக்காம பாத்துக்க வேண்டியதும் பொறுப்பு.
நீ என்ன பண்ணுவையோ தெரியாது, நம்ம இந்த கூட சொன்னா இப்ப பாதுகாக்க இவருக்கு வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியுது தானே? வாங்க போலாம். ஒழுங்கா சரணடைடு. உன்னை நாங்க மொத்தமா சுத்தி வளைச்சிட்டோம். நீ தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அட நீதானே? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஹிடன் லீஃப சேர்ந்தவன். ஹாங்குவோட டார்ச்சர் அப்புறம் விசாரணை குழுவை சேர்ந்தவன் தானே நீ? மைண்ட் ரீட் பண்ணுறதுல இதுதான் டாப்பு. இதுதான் சரியான வாய்ப்பு, ஓடுங்க. அவங்கள உயிரோட பிடி. அடிக்க அடிக்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அவனே கொண்டான். யாரும் நிக்காதீங்க. உயிரோட பிடிக்கும் நினைச்சாலும் இவன் ஓட மாட்டான்டா. வேணாம், நீங்க என்ன பண்ற? இதே கொடூரமானவனா தான் இது. இப்ப என்ன பண்ண போறோம் உஷிகாக்கி? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? என்ன பண்ற கிசாமி? நல்லா கவனிக்கு சாமி. ஒரு சைபர் கார்ப்பு கூட எதிரிக்கிட்ட சிக்கவே கூடாது. சொன்னதை புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது. நம்ம கூட பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுதா? புரிஞ்சது, கவலையை விடுங்க. எந்த ஒரு சைபர் காப் ஷினோபியும் அவங்க கிட்ட உயிரோட சிக்க மாட்டான். பாதுகாப்பா கூட்டு வர மாட்டேன். இன்னும் நல்லா தானே இருந்தாங்க, தப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. ஆனா கூட இருந்தவங்களையே கொள்றதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் எனக்கான மிஷன். இப்படி ஒரு வாழ்க்கையா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொல்றது, அந்த கிடைக்கும் போதும் இப்படி பண்றாங்க. உண்மையா இருக்காராம். எதுக்கு அவங்கள கொல்ற? ஏன்னா எதிரியோட கையில நம்மளோட கோடு கிடைக்க கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உனக்கு அப்போதான் புரியும். இவனுங்க எல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. உயிரோட இருந்தா நம்ம இன்னொரு முறை கண்டிப்பா சந்திக்கலாம். தண்ணியில தப்பிச்சிருவான்ல. இவன் கெட்டவன் இல்லையா? கேடு கெட்டவன். இந்த பேரு அவரையும் இப்படிதான் தந்து கட்டி வந்துச்சா? உடனே துரோகம் பண்றாங்க. யாருக்குமே உண்மையா இல்லையா? நல்லா பண்ண கிசாமி. நான் நினைச்ச மாதிரியே உன் கூட இருக்கும்போது அவன் தன்னை தற்காத்துக்கல. அவன் எதிரிகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கான். இதுக்கப்புறம் இந்த பெரும் வாளான சமேஹாடாவோட ஓனர் நீதான். இதுக்கப்புறம் நீ எனக்காக வேலை பார்ப்பியா? நான் இதை வேண்டாம்னு ஒதுக்கினேன்னா என்ன கண்டிப்பா கொன்னுடுவீங்க. சரிதானே லார்ட் ஃபோர்த் மிசுகாகி? எனக்கு உன் மேலேயும் உன் திறமை மேலேயும் நம்பிக்கை இருக்கு கிசாமி. நீ நம்ம ராஜ்யத்துக்காக இந்த அற்புதமான வேலையை பண்ணிருக்க. பண்ண சொன்ன துரோகத்தையும் நீ கனகச்சிதமா பண்ணி முடிச்சிருக்க கிசாமி. இந்த உலகமே பொய்யாலையும் வஞ்சத்தாலையும் சூழப்பட்டிருக்கு. உண்மைதான். ஆரம்பத்துல ஒரு காம்ரேட கொல்லும் போதே இந்த உண்மையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ஹிடன் மிஸ்டர் நிஞ்சாவா இருந்தாலும் என் கூட்டாளிகளை நான் கொன்னேன்.
அப்போ இதுக்கப்புறம் என் பேர் என்ன? நான் நண்பனா இல்ல எதிரியா? என்னோட பர்பஸ் என்ன? நான் என்னதான் பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் எங்க போக போறேன்? எனக்குள்ள என்னால எப்பதான் ஒரு அமைதியை உணர போறேன்? என்னால ஒண்ணு மட்டும் சரியா சொல்ல முடியும். நான் இப்ப இங்க இருக்கிற இந்த இடம் நிச்சயமா நான் இருக்கக்கூடிய இடம் கிடையாது. இந்த மாதிரி வலிகள்ல அனுபவிக்க நான் இருக்கேன். நீ இருக்க வேண்டிய இடத்தையும் உனக்கு காட்டுறேன். யார் நீ? இந்த ஊர்ல இருந்தே ஆரம்பிப்போமே. உன்னோட காம்ரேட்ஸ் உன் கையாதைய கொல்ல வச்சு உன்னை துரோகின்னு அடையாளப்படுத்தி இருக்காங்களே, அதனால இந்த இடத்தை விட்டுட்டு ஏன் கூட வந்து சேர்ந்துக்க. நீங்க என்ன முழுசா நம்புறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாததுனால என்னால ஏத்துக்க முடியல. இருட்டுல மிளறக்கூடிய அந்த கண்கள், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவ்வளவு நேரம் நீங்க தான் ஃபோர்த் மிஸ்ஸுக்காக இவ இப்படி எல்லாம் பேச வச்சு என்னையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? ஷேரிங் அவரை மேனிபுலேட் பண்ணிடுச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே இந்த உலகம் வஞ்சத்தாலையும் பொய்யாலையும் நரம்பணம் தான். ஆனா நீங்க 3 டேஸ் ஜிஞ்சுருக்கிய கட்டுப்படுத்தக்கூடிய விஷுவல் பவர் கொண்ட ஒரு பெரும் வல்லவர். உண்மையிலேயே நீங்க யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நாள் தப்பான பேர் வந்து உச்சிஹா. மாதரா இப்ப உயிரோடு இல்லைன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கையில நான் எதுக்கு உங்களை நம்பணும்? நீங்க யாருன்னு உங்க முகத்தை காட்டுங்க. அப்படியே இருக்கு. இதுக்கு மேல என்ன நம்புறதையும் நம்பாததையும் நான் உன் கையிலேயே விடுறேன். உண்மையாவே மாதுரா யாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். மாஸ்கோட இருப்பாங்கன்னு தெரியல. Unbelievable! He bit off his own tongue! He willed himself awake in order to prevent me from extracting intel! நிஜமாவே நீங்க தானா? நானேதான். என்னோட ஒரே குறிக்கோள் ப்ராஜெக்ட் சூக்கினோமே. அது மூலமா பொய்கள் இல்லாத ஒரு உண்மையான உலகத்தை உருவாக்கலாம். எனக்கும் அந்த உலகத்துல வாழணும்னு ஆசைதான். வுட் ஸ்டைல பயன்படுத்தி அவன் சக்கராவை அழுத்தின. இருந்தும் அதை எப்படி உடைச்சிட்டு வந்தான்? அவனுக்கு தோல்வியை ஒத்துக்கிற எண்ணமே இல்ல போல இருக்கு. அவனை தயவு செஞ்சு உயிரோட பிடிங்க. இதுதான் நமக்கான கடைசி வாய்ப்பு. அவனுக்குள்ள இருக்கிற இன்டெல் நமக்கு தேவை. அவனை கொண்டு போறான். நான் பாத்துக்கிறேன். வாட்டர் பிரசன்ட் ஜுட்சு. நீர் சுவரை தாண்டி என்னால அவனை பிடிக்க முடியல. அவன் வாட்டர் பிரசன்ட் ஜூட்ஸுவா பயன்படுத்துறான். சம்மனிங் ஜுட்சு. இப்போ என்ன பண்றது? யாரும் பதட்டப்படாதீங்க. இப்ப அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான்னு பாருங்க. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை நான் பாத்துக்கிறேன். ஹிட்டாச்சி, நீ சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. இன்னிலிருந்து நீயும் நானும் ஒன்னா செயல்பட போறோம். என் பேரு கிசாமி ஒஷிகாக்கி. ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ சேர்ந்தவன். நான் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒரு ஆளு. உன்னோட நட்புறவுல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீதானே ஹிட்டாச்சி உச்சிஹா ஹிடன் லீஃப சேர்ந்தவன். உன் ஊர் மக்கள் எல்லாரையுமே உன் கையால கொன்னுட்டேன்னு ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன். நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அகாட்சுகில உன் கூட நான் ஒரு டீமா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். என்னால நிஜமா இத வார்த்தைகளால விளக்க முடியல. கூட இருக்கிறவங்களையே கொள்றது ஒரு மரண வேதனை தான். உண்மைதானே ஹிட்டாச்சி? உன் பேச்சு கொஞ்சம் குறைச்சுக்கோ. உன் நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் உன்னை நீ ஏன் முதல்ல புரிஞ்சுக்கல? பிடிமானமே இல்லாம தான் நீ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க. இதுக்கு அடுத்து நீ எங்க போவேன்னு உனக்கு தெரியாது. சரிதானே? உன் ஆர்வத்தை தூண்டுற வகையில ஒரு விஷயத்த சொல்லட்டுமா?
எல்லா சுறாக்களும் கிட்டத்தட்ட ஒப்பவைவி பேரஸ், அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெண் இனத்தோட உடம்புக்குள்ளேயே முட்டை உடைஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு ஷார்க்குக்கு ஏற்ப வயிற்றுக்குள்ள எத்தனை முட்டைகள் உடையுது, அதுல இருந்து எத்தனை குஞ்சுகள் வெளியில வருதுன்னு அதோட எண்ணிக்கை மாறுபடும். அது ஏன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன். அதுக்கு காரணம் கேனிபலிசம். யூட்ரஸ்ல சுறாக்கள் குழந்தையா இருக்கும் போதே ஒருத்தர் கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பிறந்த உடனே அவங்க சகோதரர்களை கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதுங்க. ஒவ்வொரு ஷார்க்கோட கண்ணுக்குமே மத்த ஷார்க்குங்க அதோட உணவு பண்ணமா தான் தெரியும். இன்னையிலிருந்து நீ ஹக்காட்சுக்கி மெம்பர் மட்டும் கிடையாது, என்னோட கூட்டாளியும் கூட. அதனால ஜாக்கிரதையாயிரு. புரிஞ்சதா உனக்கு? அது உனக்கும் பொருந்தும். சரி விடு, இப்போதைக்கு 2 பேரும் நண்பர்களா இருந்து என்ஜாய் பண்ணலாம். எதிர்காலத்துல ஒருத்தர் எதிர்க்கிற சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம். எந்த சூழ்நிலையிலையும் கூட்டாளிகளுக்கு துரோகம் பண்ணாதவன் தான் ஒரு உன்னதமான மரணத்தை அடைவான். அதை எப்பவும் மறந்துடாத. ஒவ்வொருத்தரோட விதியும் ஒவ்வொரு மாதிரி. எதிர்காலம் இல்லாத நீயும் நானும் மட்டும் விதி விலக்கா என்ன? அப்படி இல்ல, நீயும் நானும் வெறும் மனுஷங்க, மீன்கள் கிடையாது. நீ யாரா வேணா இருக்கலாம், ஆனா உன் மரணத்தை நெருங்கும் போதுதான் உண்மையிலேயே நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ உணர்வ. ஒருத்தன் உண்மையிலேயே யாருங்கிறத அவனுக்கு அவனோட மரணம் தான் உணர்த்தும். மரணத்தோட தனிச்சிறப்பே அதான் இல்லையா? ஹிட்டாச்சி, உன்னோட மரணத்தப்ப நீ அதை உணர்ந்தியா? நீ யாருங்கிறத உன்னோட மரணம் உனக்கு தெரியப்படுத்துச்சா? உண்மையை சொல்லணும்னா, நான் குறிக்கோள்களே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் கிடையாதுங்கிறத என் மரணம் உணர்த்திடுச்சு. அவனே கொண்டுட்டான். இதெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த கதையை சொல்லியிருக்கு இந்த மீடியம் ஷார்ட். அவனோட ஷார்க்ஸ்க்காக அவன் தன்னைத்தானே உணவாக்கிக்கிட்டான். ரொம்பவே வீக்கா இருந்ததுனால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த முடிவை எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அகாட்ஸ்கில ஹிட்டாச்சியோட தொடர்புல இருந்த ஒரே நபர். இவனை பார்த்து லேண்ட் ஆஃப் மிஸ்டே நடுங்குச்ச. இவனோட முடிவு இப்படி இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. அப்போ நிஜமாவே இவன் இறந்துட்டானா? இவனை பாருங்க, இவனே ரொம்ப சோகமா தான் இருக்கான். இது மூலமா அவன் உண்மையாவே இறந்துட்டாங்கிறது உறுதியாகுது. இன்னும் அங்க தெரியல. எனக்கு புரியல. கூட இருக்கிறவங்கள காட்டி கொடுக்க கூடாதுன்னு அவனுடைய உயிரை விட்டுருக்கானா? அகாட்ஸ்கில இருக்கிறவங்களும் காம்ரேட்ஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நான் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் மேல எனக்கு ஒரு மரியாதை வருது. ஒரு யார் ஷினோபியோட போட்டிருக்கானா? வாழ்க்கை உண்மையா? அவன் மரணத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது. கிசாமே ஹோஷிகாக்கி, நான் சாகுற வரைக்கும் நிச்சயம் உன்னை மறக்க மாட்டேன். அவனுக்காக வருத்தப்படுறாங்க. ஒரு வழியா நம்மள பத்தின தகவல் ஏதோ அகாட்ஸ்கி கிட்ட போய் சேராம தடுத்தாச்சு. ஆனா நம்மள பத்தின தகவல்களை இந்த ஸ்க்ரால்ல எழுதி இதை வெளியே கொண்டு போலாம் தான் அவன் திட்டம் போட்டிருந்தான். எதுக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் நீங்க திறந்து பாத்துருங்க. நம்ப முடியாது. அவங்களுக்கு எது முக்கியம்னு தெரிஞ்சா அதை இன்னும் பாதுகாக்கலாம்ல. சரியா சொன்னீங்க. இது பொய்யா இருக்குமா? எவ்வளவு தண்ணி! இது வாட்டர் பிரசன்ட் ஜூஸ். செத்தும் பந்து பட்டு போயிடுச்சு அது. போறதுக்கு முன்னாடி அவன் இந்த பூமி ட்ராப்பை செட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஜாக்கிரதை ஷார்க்ஸ்! செம்ம பிளானிங் பண்றாங்க. ஆனா இந்த தண்ணியில அசைய கூட முடியல. அவனை விட்டுறாதீங்க, எப்படியாவது புடிங்க. என் உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, என்னால முடியல. காய் எவ்வளவு புடி! நருட்டோனால கூட முடியல. பண்ணுங்க ப்ளீஸ். அடச்சே, அது தப்பிச்சு போகுதே. இப்போ என்ன பண்றது? இந்த எபிசோடில் தாங்க திருப்தியாக இருக்குது. ஏன்னா காய் வந்து நம்ம ஃபில்லர்லாம் வச்சு செஞ்சாங்க. நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ இதில் வந்து அவருடைய உழைப்பு அதில் தெரியுது.
அவரோட ஓன் எல்லாமே அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன எல்லாமே அவர் உடம்பு உழைச்சி எடுத்தது. அதனால் அவர் பவர் சக்கரை எதையுமே யாராலையுமே தேடிக்கூட முடியல. ஸோ அது வேறு லெவலில் இருந்தது. அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் கிசாமேன்றவனை பார்க்குறதுக்கு அவனை ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ வருத்தமாக தான் இருந்துச்சு. கோபம் வந்துச்சு. கூட இருக்க காம்ரேட்ஸை கூட கொல்றேன்னா நீ காப்பாற்றி கொண்டு போக மாட்டியாடானா எதிரில் இருக்கிறவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வராங்க. அவங்கள்ட்ட மாட்டினா கண்டிப்பாலாம் மாட்டிப்போன்றப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம கோடு போயிடக்கூடாது. யார் பக்கம் இருக்கானோ அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அது இருந்துடுறான். அது போகக்கூடாதுன்னா என்கிட்ட சொல்லிட்டாங்களா, அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். அவங்க உயிர் மட்டும் இல்லை, என் உயிரும் அந்த சமயத்துக்கு மாட்டினா நானும் சாவத்துக்கு ரெடியாக இருப்பேன்றதை இங்கே காட்டினான். ஃப்ளாஷ்பேக் ஃபஸ்ட்டு போகும்போதே அந்த சுறான்னு சொல்லி அவங்க கேங் பேசினாங்களே, கிண்டல் பண்ணாங்களே, அப்போ நினச்சோம் ஓகே ஒருவேளை இவன் ஃபேஸு உருவம் அப்படி இருந்து கிண்டல் பண்ணி அப்படி மாறி இருப்பானோ அப்படின்ட்டு டைலாக் வரும்போதே நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் கூட அந்த ஈவு இறக்கமே இல்லாமல் கொண்டு ஆரம்பத்துலேருந்தே அவன் கேரக்டரே அதாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பட்டு அடிபட்டு இல்லை மக்கள் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறுறது வேறு. பட் இவன் ஃபஸ்ட்டே மைண்ட் செட் பண்ணிட்டான், இப்படி தான் உலகம், இதுதான், இதுக்கப்புறம் நாங்கள் போய் மாட்டிக்க விரும்பல, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே இவன் ரொம்ப நெகட்டிவாகவே ஆகிட்டான், எல்லாரையும் கொல்றது அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அவன் நேர்மையான கெட்டவன், அவ்வளோதான். அவனுக்குள்ளே வந்து இப்படி தான் அப்படி தான் ரெண்டு கட்டம் இல்லை, இப்படின்னா இப்படின்னு இருந்துக்கிறான். அதை வந்து கரெக்டாக மாதுரான்றவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் தான் சொல்லணும். இப்படிப்பட்டவன் தானே எனக்கு வேணும், கரெக்டாக அந்த மாதிரி அவளை தான் சூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு லாயலாக இருந்து இறந்த மாதிரி தான். அவங்க மிஷினில் இப்போ அக்காசுக்கின்றதுல சேர்ந்துட்டானா அதுக்கு எவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியுமோ அதை காமிச்சான். இப்போ நம்ம இட்டாச்சு கூட சொன்னாங்க, கூட்டாளிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு உன்னதமான மரணத்தை நீ அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சேர்ற கூட்டங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, இந்த யாரு கூட சேரங்கிறது முக்கியம் இல்லை. திரும்பவும் நம்ம இட்டாச்சை காமிச்சாங்க. அப்பவும் தோன்றது என்னன்னா, இப்படிப்பட்ட கேங் இருக்குல்ல, நெகட்டிவாக எல்லாரையும் கொள்ளணும் இதுன்னு இப்படி இருக்கிற கேங்கில் எப்படி இட்டாச்சு மாதிரியான ஒரு நல்ல சர்வை பண்ணாங்கிறதே திரும்ப யோசிக்க வைக்குது. இந்த சீன் பார்க்கும்போது எப்படா இத்தனை நாள் இவங்களுக்குள்ள நடுவில் இருந்துக்கிட்டு எப்படி அவன் இருந்தான்றதே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இட்டாச்சியோட மன உறுதி பற்றி நம்ம சொல்லி தான் தெரியணுமா, அப்பா அம்மா சொந்த இனத்தையே வந்து தப்புனா அழிக்கிறவன், இதெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அதுக்குள்ளே சர்வே ஆனதெல்லாம் எனக்கு வந்து சப்ப விஷயம். அக்காசிக்கெல்லாம் ஏமாற்றி அதுக்குள்ளே ஸ்பையாக வேலை செஞ்சதெல்லாம் அவனுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்றது தான். பட் இட்டாச்சி சொன்ன மாதிரி நீ வந்து லாயலாக ஒன்று இருந்தினா உன்னுடைய சாவு சொல்லுன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இல்லை தான். பட் அந்த ஊருக்கு இல்லை, அந்த ஊர் தலைவருக்கு இல்லை. பட் கடைசியாக இருந்த இதுக்கு உறுதியாக நின்றுட்டு அதுக்கு ஒரு உயிர் விட்டான். அதுக்கு காய மரியாதை செலுத்தினது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ இறந்துமே பார்த்தீங்கன்னா அந்த கோடு அவங்க கை கிடைக்கல. அப்பயும் வந்து அது போய் சேரணுன்ட்டு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டால, நான் இறந்தால் கூட உங்களுக்கு அது கிடைக்காதரா, நான் கண்டிப்பாக என்னோடய மிஷினில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் சாவான்னு செத்தான்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் சப்போஸ் அவனுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தால் வேறு லெவலில் எங்கேயோ வந்திருப்பான். அந்த ஊருக்கே என்னத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இவனாக தான் வந்திருப்பான். பட் அதே தான் சேரக்கூடாது கூட்டத்துக்குள்ள போய் அங்கே லாயலாக இருந்து எல்லாமே போச்சுன்றது. எல்லாருமே அப்படிதான். மாதராக்கு பயங்கர லாயலாக இருக்காங்க. வெளியே எல்லாரையும் வந்து கோவப்படுறது வெட்டுறது ஆள் மாறி மாறி வந்தாலும் இவகிட்டன்னு வரும்போது கேங்கே வந்து அவ்வளோ உண்மையாக இருக்குது. மாதரா அந்த விஷயத்தில் லக்குன்னு தான் சொல்லணும். அக்காசிக்கில் இருக்க எல்லாருமே அப்படிதான். இதில் பாரு, இது வரைக்கும் இறந்தவங்க யாராவது ஒருத்தராவது உயிருக்கு பயந்து வந்தாங்க. ஒன்று சாவேன் இல்லை வீழ்த்துவேன்றதெல்லாம் உறுதியாகிறாங்க. அந்த மாதிரி தான் கரெக்டாக பிடிக்கிறோம். இல்லை மாறினது நம்ம பெயின் இட்டாச்சு நம்ம சைடு, அவ்வளோதான். மீதி எல்லாருமே அதே உறுதியோடு நின்று தான் போனாங்க. இந்த மாதிரி ஆளுங்க ஒன்றுக்கு ஒன்றுனால தான் அக்காசிக்கின்றது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த லாயலிட்டி அவங்களுக்கு நிற்கிறதுனால தான் அது நம்மளால் இவ்வளோ போராட வேண்டியதாகுது. இத்தனை ஊர் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டியதாகுது அவங்களுக்கு எதிராக. ஸோ அது வேறு ரகம், வேறு மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா கிசாமி அந்த மைண்டுக்குள்ளே ரீட் பண்ணுறப்போ அந்த பேஸ் பார்த்தோன்னா இத்தனை நாள் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படி தான். பட் இது உருவமே நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ்கட்டில் காட்டின அந்த ஹேஷ்டேக் தெரிஞ்சது. அந்த உருவமே வேறு மாதிரி இருந்தது. நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டாக அது அப்பயும் பாருங்கள், காயாவில் அடிச்சிருக்காரு, அதை மீறி உச்சிடையில் போட்டு இவரு நிற்க வச்சுருக்காரு. அதையும் மீறி உடச்சி அவன் வந்து வெளியே வரானா எவ்வளோ வெறித்தனம், எவ்வளோ உண்மையாக அதுக்கு நிற்கிறான்றது தான். அந்த வகையில் பார்க்குறப்ப கிசா பார்க்குறப்போ எனக்கு பூரிப்பாக இருக்குது. அதேமாதிரி இவங்க சொல்கிற மாதிரி இட்டாச்சு அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்கட்டில் அவன் பேஸ் காமிச்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து 1000 மெமரிக்குள்ளே போயிடும். அவனை பற்றி நினச்சாலே அந்த மாதிரி ஒரு சின்ன சீனில் அவன் டைலாக் அவன் பேசுகிறது எது கேட்டாலுமே. இப்போ அவனுக்குன்னு போகிற அந்த பிஜிஎம்மில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த பிஜிஎம் கேட்டாலே ஒரு மாதிரி வந்து சோகம் கலந்துடுது. ஸோ அவனை காட்டினாலும் சரி, அவனுக்கு போகிற பிஜிஎம்மும் சரி, எல்லாமே நம்மளை போட்டு உருக்கிடுது. ஏன்டா திரும்ப காட்டி எங்களை அதே மெமரி கொண்டு போகிறீங்கன்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.